இன்றைய வேத வசனம் சங்கீதம் 139 அதிகாரம் 23 வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. தாவீது என்னும் பக்தன் இப்படியாக ஆண்டவரை துதிக்கிறார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாதற்கு முன்பே ஏதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முட்புறத்திலும் புட்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்தின் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும் என்று தாவீது என்னும் பக்தன் இப்படியாக தேவனை குறித்து சொல்லுகிறார். நம்மை பற்றி நாம் அறிந்ததை விட அதிகமாகவும் நுட்பமாகவும் கர்த்தர் எங்களை அறிந்துள்ளார். நமது நினைவுகளை எந்த மனிதனும் அறிய முடியாது. நம் வாயில் சொல் புறவாதற்கு முன்பே அதை நாமும் பல வேளைகளில் அறிய மாட்டோம். கர்த்தர் அதையும் அறிவார். நம்மை நன்கு அறிந்திருக்கிற கர்த்தரை நாம் அறிந்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். இவ்வாறாக அறிவதே நித்திய பெருவாழ்வை நாங்கள் பெற வழியாயிருக்கும். உலக தோற்றத்திற்கு முன்பிருந்தே நம்மை அறிந்திருக்கிற கர்த்தரை துதிப்போமாக. இவ்விதம் எப்பொழுதும் நம்மை அறிந்திருக்கிறபடியால் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி தேவைகளை சந்தித்து ஏற்ற வேலைகளில் கர்த்தர் எங்களை உயர்த்துவார். அதனால் அவருடைய வழிகளில் வாருங்கள். இந்த வேதத்தை அடிக்கடி தியானியுங்கள். அவருடைய சத்தியத்தின் வழியில் நீங்கள் வரும்போது அவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஜெபத்தில் நிலை நில்லுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவர் ஜாதி மத இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. அவரை ருசித்து பாருங்கள், விடுதலைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.